பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது? துக்கம் நிறைந்ததா, சந்தோஷம் நிறைந்ததா, சோகம் நிறைந்ததா? நிறைய பேர் ஊழியங்களுக்கு செல்லும் போது நான் கவனித்திருக்கிறேன். நிறைய ஊழியர்களும் சரி, நிறைய விசுவாசிகளும் சரி, ஊழியம் செய்யும் போது ட்ராக்ஸ் கொடுக்கும் பொழுது நிறைய அவங்க கிட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்தவங்களா மாறிட்டா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் மாறிடும், கிறிஸ்தவங்களா மாறிட்டா அவங்க கண்ணீர் யாவும் துடைக்கப்படும், கிறிஸ்தவங்களா மாறிட்டா நீங்க எப்போதும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்கு துக்கமே இருக்காது அப்படின்னு சொல்லுவது உண்டு. அதை நான் நன்றாக கவனித்திருக்கிறேன். ஆனா வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி, அது தேவன் நமக்கு என்ன அடிசுவடுகளை வைத்து போயிருக்கிறார், அதை தான் நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது மத்தேயு, மார்க்கு, இன்னும் அந்த 4 புத்தகத்திலுமே இதை குறித்து சுவிசேஷங்க புத்தகங்கள் எல்லாமே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா லூக்கால மாத்திரம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அனுதினமும் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுதினமும் சிலுவை என்பது எதை குறிக்கிறதுனா பாடுகளை தான் குறிக்கிறது. நமக்கு ஒரு வியாதி வந்தா அந்த வியாதி எது நிமித்தம் வந்தது, அதை நம்ம அனுபவிக்க வேண்டும். நமக்கு ஒரு குறைவுகள் வந்தா அது எது நிமித்தம் வந்தது, அதை நம்ம அனுபவிக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது எப்படி வாழ்ந்தார்? அவர் ஒரு தேவகுமாரன். தேவன் நினைச்சிருக்கலாம், நம்ம இந்த உலகத்துல மனுஷருக்காக நம்ம அனுப்பி இருக்கிறோம், ஆனா நம்ம அவரை செல்வாக்கா வைத்து அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா அந்த உலகத்தை அவரை வாழ வச்சு அப்புறம் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைச்சதில்லை. மனுஷனோடு மனுஷனா வாழ்ந்து துக்கம் வந்தாலும் துக்கப்படணும், அழுக வந்தாலும் அழணும், சிரிப்பு வந்தாலும் சிரிக்கணும், பசி எடுத்தாலும் சாப்பிடணும், தூக்கம் வந்தாலும் தூங்கணும். இது எல்லா மாம்சீகத்தையும் அவருக்குள்ள வைத்துதான் அனுப்பினார். தேவகுமாரன் மனுஷகுமாரனா இந்த உலகத்துக்கு வந்தார். அது எப்படி? நம்மை போல அவரும் எல்லாமே அனுபவிக்கதான். சிலுவை என்பது, சிலுவையை தூக்கும் போது எப்படி இருக்குங்க? அப்படியே சும்மா ஈஸியா அப்படியே காத்துல பறந்துட்டு போற மாதிரி இருக்குமா, இல்ல இப்படி அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குமா? சிலுவை என்பது ஒரு பாரமான ஒரு விஷயம், கனமான ஒரு காரியம். அதை சுமப்பது என்பது எதை குறிக்குதுன்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிற அநேக பொறுப்புகள், அநேக பாரங்கள், நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிற எல்லாவற்றையும் நம்ம சகித்து அனுபவித்து தான் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன் குமாரனை சிட்சித்து தம்மிடமா சேர்த்து கொள்ளுகிறான்னு சொல்லிட்டு. வேதனை இல்லாத மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கவே முடியாது. சமாதானமா வாழ்றாங்க, செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதெல்லாம் மரண வழிகள் என்று வேதமே சொல்லி இருக்கிறது. அப்போ துக்கம், பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகளை அனுபவித்துதான் அவர் வரணும். அவர் என்ன சொல்றாரு? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். அப்போ நான் எப்படி நடந்தனோ அப்படி நீங்களும் நடந்து கொள்ளுங்க. அப்பதான் நீங்க நான் போன பாதையில வந்தாதான் நீங்க நித்தியத்துக்கு வர முடியும். நான் போன பாதை எது? இடுக்கமான பாதை. ஊழியம் செய்யும் போதும் சரி, எல்லா விதத்திலுமே அவருக்கு கல்லெறிய நினைச்சாங்க, அவர் கொலை செய்ய வகை தேடினாங்க, எல்லாருக்கும் மறைஞ்சு போனாரு, ஓடி ஓடி ஒளிஞ்சாரு, இப்படி நிறைய இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் எப்படி அனுபவித்தாராம்? பல வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்து தான் வந்தாராம். இந்த சிலுவை காட்சி என்று சொல்லப்படும் பொழுது வாரினால் அடிப்பித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? வாரினால் அடிப்பித்தார் போது 39 அடிகள் அடித்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த வார் எப்படி இருக்குமா? வார் உருண்டையா இருக்கும், அதுல முள் கம்பி மாதிரி குத்தி வச்சிருப்பாங்களாம். அது அடிக்கும் போது அந்த உடம்ப சுத்தி அப்படியே அந்த சதையில போய் குத்தி அது இழுக்கும் போது அங்க இருக்கிற அந்த சதையை அப்படியே கொத்தோட பீத்து கொண்டுதான் வெளியே வருமா. அப்படி எத்தனை இடத்துல அடிக்கப்பட்டதோ அத்தனை இடமும் இரத்த ஊற்றுக்களாய் உடம்புல மாறி இருந்ததாம். அந்த சரீரம் உருகுலைந்து போய் இருந்ததாம். அந்த உடம்புல எங்கேயுமே ஒரு இடத்துல கூட சரியான நார்மலான ஒரு ஸ்கின் இருந்தது இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியே ரத்தம் சொட்டதான் என்ன பண்ணாரு? சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். தேவ பிள்ளைகளே, நீ அடிக்கப்படுகிற சிலுவை, அந்த கல்லருங்க கூட என்ன பண்ணாங்க? கல்லர் சிலுவை சுமந்தாங்கன்னு போடவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து நீ சுமக்க போற சிலுவை நீ தான் சுமந்துகிட்டு போகணும்.
ஏன்னா அதில் நீ தான் அடிக்கப்பட போகிற அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உலகத்தாரு கர்த்தாவே என்ன பண்ணாங்க, பயங்கரமா கொடுமைப்படுத்தினாங்க. எனவே தேவ பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறது கிறிஸ்தவர்களா மாறிட்டா நமக்கு கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் சும்மா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரே தன்னுடைய வாயினால சொல்லி வெடித்து விட்டு போன வார்த்தைகள் தான். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். அப்படின்னா ஐயோ நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஐயோ எப்பவுமே நான் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல வீட்டில் இருக்கணும், நல்ல துணி போடணும், அப்படி வாழாதபடிக்கு அநூதினமும் உபத்திரவம் இருக்கும், துன்பம் இருக்கும், பலவிதமான வேதனைகள் இருக்கும். அதை நீ தாண்டி வந்தா மட்டும்தான் என்னை போல நீயும் பிதாவுடைய தேவனிடத்துல வர முடியும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். தேவ பிள்ளைகளே, வசனத்தை புரிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ பேர் இந்த வசனத்தை தவறு விதமாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள். என் தேவன் இதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.